ஜனவரி 20ஆம் தேதி 1948ஆம் வருடம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் நடக்குது. காந்தியை கொல்வதற்கான முதல் முயற்சி. கோச்சே, காந்தியை கொன்ற கோச்சே பக்கத்தில் உள்ள ஒரு ஊழியர் குடியிருப்பு பக்கத்தில் உள்ள ஜன்னல்ல இருந்து டெட்டனேட்டர் கையெறி குண்டை வந்து எரியணும். கோபால் கோச்சே சுட்டுக் கொள்ளணும். இதான் திட்டம். வர்ற பாதையிலே மறிச்சு 1948 ஜனவரி 30 5:17 மணிக்கு வந்து காந்தியை கோச்சே சுட்டுக் கொள்றான். கூட்டத்தில் ஒருத்தன் கத்துறான், காந்தியை கொண்டது ஒரு முஸ்லீம் அப்படின்னு கத்துறான். இவர் கேட்ட உடனே அதிர்ச்சி. உடனே சொல்றாரு, ஏ முட்டாளே, காந்தியை கொண்டது ஒரு இந்து. ஆனால் ஆன்மீகத்தில் இருக்கணும் பிடிச்சி நீ அதுக்கு எதிராக குலதெய்வ வழிபாட்டை எல்லாம் ஒரு ஜனநாயகப்படுத்தி அதுல இருந்து நீ ஒரு மாற்றம் ஒண்ணு உருவாக்கு. எதுக்கு திருப்பதிக்கு போற, எதுக்கு அங்க ஐயப்பன் கோயிலுக்கு போற, வேற ஒண்ணு இங்க உன் குலசாமி உன் சமூகத்திலிருந்து உன் சொந்தத்திலிருந்து வந்த ஒரு ஆள் எல்லாத்தையும் சேர்த்து வந்து வைகை கரையில ஒரு நிகழ்வு, காவிரி கரையில ஒரு நிகழ்வுன்னு ஒரு மாற்றம் ஒண்ணு கொண்டு வரணுமா இல்லையா? ஆயிரத்தி 1948ஆம் ஆண்டு ஜனவரி 30ஆம் தேதி, இன்னைக்கு 30ஆம் தேதி, இதே 30ஆம் தேதி காந்தியின் உடல் அங்க பிர்லா மந்திரில் வைக்கப்பட்டிருந்தது. காந்தி படுகொலை செய்யப்பட்டு ஒரு 3 மணி நேரம் ஆயிருக்கும். காந்தி படுகொலை நடந்தவுடன் அன்னைக்கு கவர்னர் ஜெனரலா இருந்த மவுண்ட் பேட்டன் உடனே அங்க போறாரு. கூட்டத்தில் ஒருத்தன் கத்துறான், காந்தியை கொண்டது ஒரு முஸ்லீம் அப்படின்னு கத்துறான். இவர் கேட்ட உடனே அதிர்ச்சி. உடனே சொல்றாரு, ஏ முட்டாளே, காந்தியை கொண்டது ஒரு இந்து அப்படின்னு சொல்றாரு. உடனே வானொலியிலே காந்தியை கொன்றது ஒரு இந்து என்று அறிவிக்கிறார்கள். தமிழகத்திலே தந்தை பெரியார் அவர்கள் வானொலியிலே காந்தியை கொண்டவர் ஒரு இந்து என்று அறிவிக்கிறார். மவுண்ட் பேட்டனின் துணைவியார் கேக்குறாங்க, நீங்க எப்படி ஒரு இந்துன்னு உடனே சொன்னீங்க? அதுக்கு அவர் பதில் சொல்றாரு, யார் கொண்டதுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஒரு முஸ்லீம் என்ற செய்தி பரவினால் மனித குலம் கண்டிராத ஒரு மிகப்பெரிய வன்முறையை இந்தியா வந்து கண்டிருக்கும். அதை தடுக்கணும்னா இதை சொல்லி ஆகணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா அவர் சொன்னது தவறான செய்தி இல்லை. காந்தியை கொன்றது வெறும் இந்து மட்டுமல்ல, எல்லாரும் சாது அமைதியானவர்கள் என்று சொல்லக்கூடிய மராட்டிய சித்பவன் பார்ப்பனர்கள். இன்னைக்கு பில்கிஸ் பானு வழக்குல தண்டனை பெற்ற அத்தனை பேரும் பார்ப்பனர்கள். 3 வயது குழந்தையை காலை பிடித்து பாறையிலே மோதி கொன்றவர்கள். இஸ்லாமிய பெண்களை மாம்பழம் போல சுவைத்தோம் என்று செகல்காவுக்கு பேட்டி கொடுத்தவங்க. ஒரே குடும்பத்தை சேர்ந்த அவர்களுக்கு மிகவும் அறிமுகமான நபர்களை, நேற்று வரை ஒன்றாக பழகியவர்களை, அம்மா முன்னாடி மகன் முன்னாடி அப்பாவை கொன்னு, மகனை கொன்னு, சகோதரனை கொன்னு, அவர்கள் முன்பாக, மகள் முன்பாக அம்மாவை ரேப் பண்ணி, கர்ப்பிணி பெண்ணை ரேப் பண்ணி, குடும்பத்தையே ரேப் பண்ணி கொன்றவர்கள் பில்கிஸ் பானு வழக்குல தண்டனை பெற்றவர்கள் அத்தனை பேரும் பார்ப்பனர்கள். பிஜேபி எம்எல்ஏ ஒருத்தர் தான் சொல்றாரு, அவர்கள் தண்டனை குறைக்கப்பட்டு வெளியே வந்த போது அவர்கள்லாம் பார்ப்பனர்கள், அவர்கள் வந்து எப்படி தவறு பண்ணியிருப்பாங்க என்று கேட்கிறார். அவர்களின் வழக்கு தான் இன்னைக்கு வந்து உச்ச நீதிமன்றத்தில் தண்டனை குறைப்பு ரத்து செய்யப்பட்டு இன்னைக்கு திரும்ப வந்து அவங்க சிறைக்கு போயிருக்கிறாங்க. இந்த காந்தி படுகொலை சம்பவம்
பார்ப்பனவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை இந்த சமூகத்துக்கு உலகுக்கு உணர்த்தி இருக்கிறது. வரலாற்றில் அதற்கு ஏராளமான சான்றுகள் உண்டு. தோழர் ராமகிருஷ்ணன் சொன்னார், 8000 சமணர்களை கழுவில் ஏற்றியது முதல் வாஞ்சிநாதன் சுட்டுக் கொண்டது வரை ஏராளமான செய்திகள் இருக்கிறது. அம்பேத்கர் இறப்பிலும் கூட அம்பேத்கருடன் மிக நெருங்கிய தோழராக இருந்த குடியரசு கட்சியை சேர்ந்த ஒருவர் 1980 கர்நாடகாவில் ஒரு கல்லூரியில ஒரு செய்தியை பதிவு பண்றாரு. அம்பேத்கர் புத்த மதத்தை தழுவிய 2 மாதத்திலே இறந்து போறார். அவருக்கு திட்டம் என்னன்னா, புத்த மதத்தை தழுவி நாடு முழுவதும் பிரச்சாரம் பண்ணணும். ஒருவேளை அம்பேத்கர் இப்படி போயிருந்தா ஏராளமான தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் புத்த மதத்துக்கு மாறி இருப்பார்கள். மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை பார்ப்பனை வைதீகம் இந்து மதம் கண்டிருக்கும். ஆனா சாவர்கர், காந்தி படுகொலையில் இருந்த சாவர்கரின் தம்பி பாபா சாவர்கர் அம்பேத்கரின் சமையலாளுக்கு 500 ரூபாய் கொடுத்து அவருக்கு விஷம் வைத்துதான் கொன்றார்கள் என்ற செய்தியை அம்பேத்கருக்கு நெருக்கமா இருந்தவர் சொல்லியிருக்கிறாரு. அந்த வரலாற்று உண்மை பெரிய அளவில் மறைக்கப்பட்டு விட்டது. நாம் காந்தி படுகொலை நாளை போல மீண்டும் அம்பேத்கர் படுகொலையை ஆய்வு செய்து நாம் அதை எழுத வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அம்பேத்கர் எப்படி இறந்தார் ஆய்வு பண்ணி கொண்டு வரணும். பெரியார் அந்த சந்தேகத்தை அன்னைக்கே எழுப்பியிருக்காரு. அன்னைக்கே குடியரசு பத்திரிகையில் வந்திருக்குது, அம்பேத்கர் இறப்பு எனக்கு இயற்கையா தோன்றல, இதுல சந்தேகம் இருக்குதுன்னு பெரியார் எழுதியிருக்காரு. பெரியார் போற போக்கில் எழுதுற ஒரு நபர் கிடையாது. ஆழமான விஷயம் இருந்தா தான், உண்மை இருந்தா தான் எழுதுவார். யார் சொன்னாலும் எழுத மாட்டார். இந்த பார்ப்பனர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை காந்தி படுகொலை என்பது அது உலகிற்கு அம்பலப்படுத்தி இருக்கிறது. காந்தி படுகொலையும் பாபர் மசூதி இடிப்பும் வேறு வேறல்ல. காந்தி படுகொலை செய்த அதே கூட்டம் தான் பாபர் மசூதியை இடித்தது. இன்னைக்கு ஜனவரி 22 ராமன் கோயிலை உருவாக்கி பார்ப்பன வைதீக இந்து ராஷ்டிரத்தை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அபிஷியலா. அந்த கோயில்ல வெறும் ராமனுக்கு மட்டும் சிலை கிடையாது, ஜடாயுக்கு சிலை இருக்கிறது. ஏர்போர்ட்ல வால்மீகி ஏர்போர்ட்னு வச்சிருக்கிறாங்க, முகனுக்கு சிலை இருக்கிறது. இப்படி பல்வேறு சாதியை சேர்ந்தவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் எல்லாம் அந்த கோயில்ல அங்கங்க வச்சிருக்கிறாங்க. இங்க நாயன்மார் ஆழ்வார்கள் வச்சிருக்க மாதிரி. இப்போ ஒரு சனாதன கட்டமைப்புள்ள ஒரு நாடு இந்து ராஷ்டிரம் என்பதை ஒரு பூடகமாக அந்த கோயில்ல பார்ப்பன வைதிக தலைமைக்கு கீழே இந்த ஜாதிகள் எல்லாம் இருக்கணும் என்ற வகையிலே உன்னை உருவாக்கி இருக்கிறார்கள். அதுக்கு 10,000 கோடி ரூபாய் அரசு பணத்தை கொட்டி இருக்கிறார்கள். மோடி சொல்றாரு, ராமன் தான் தேசம். வேற பிரதமர் யாராவது சொல்ல முடியுமா? இந்தியா ஒரு மதச்சார்பற்ற ஜனநாயக சோசலிச குடியரசு. மதச்சார்பற்ற ஜனநாயக சோசலிச குடியரசை பாதுகாப்பேன் என்று சொல்லிதான் மோடி உறுதிமொழி எடுத்து, அரசியல் சட்டத்தின் மீது உறுதிமொழி எடுத்து பதவிக்கு வந்திருக்கிறார். அவர் சொல்றாரு, ராமன் தான் தேசம். ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்த ஒரு புராண நாயகனை அவர்தான் தேசம் சொல்லி பேசுறாங்க. வேற எந்த பிரதமராக அப்படி பேச முடியுமா? அல்லாஹ் தேசம் சொல்ல முடியுமா? கிறிஸ்து தான் தேசம் சொல்ல முடியுமா? சீக்கியர்கள் அப்படி சொல்ல முடியுமா? ஆனா மோடி சொல்றார். அதையும் தாண்டி ஜனவரி 24 அமைச்சரவையில் தீர்மானம் போடுகிறார்கள். 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதா சொல்றாங்க. அந்த சுதந்திரம் என்பது வெறும் உடல் தான். ஜனவரி 22, 2024 தான் அதுக்கு ஆன்மா வந்திருக்குது. இதுவரை சுதந்திரம் என்பது ஆன்மா இல்லாத ஒரு வெற்று உடல் சடலம் அப்படின்னு அமைச்சரவையில் தீர்மானம். இதை விட ஒரு அவமானம் ஒரு மதச்சார்பற்ற நாட்டுக்கு உண்டா? இப்படி இந்து ராஷ்டிரத்தின் வெற்றியை மோடி அவர்கள் பறைசாற்றி இருக்கிறார். உண்மையை சொன்னா காந்தி தோற்று போயிருக்கிறார், கோட்சே ஜெயிச்சிருக்கிறார். இதான் யதார்த்தம்.
இப்ப கோட்சே எப்படி ஜெயிச்சாரு? இப்ப 100 ஆண்டு இந்திய வரலாறு, RSS தொடங்கி அடுத்த வருஷம் வந்தா 100வது வருடம், 1925 தொடங்குறாங்க. 100 ஆண்டுக்குள்ள இந்து ராஷ்டிரத்தை அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த தேர்தல் முடிஞ்சா கான்ஸ்டிடியூஷன் எடுத்துட்டு முழுமையாக அதை கொண்டு வந்துருவாங்க. இது எப்படி அவர்கள் சாத்தியப்படுத்தினார்கள்? 100 ஆண்டுக்குள்ள இன்னைக்கு உள்ள எல்லா துறைகளிலும் அவங்க இருக்கிறாங்க. தோழர் சொன்னார், IIT IIM இருந்து கல்வித்துறை முழுக்க, ரா என்ற உளவுத்துறை, IB என்ற உளவுத்துறை, பிரதமர் அலுவலக அதிகாரிகள் எல்லாம் அவங்கதான் இருக்கிறாங்க. அதையும் தாண்டி இன்னைக்கு புதுசா வந்திருக்க டெக்னாலஜி, IT துறையில எல்லா கம்பெனியிலும் CEO கூட அவங்க தான் இருக்கிறாங்க. கூகுள் CEO சுந்தர் பிச்சை, அதே போல மைக்ரோசாப்ட் CEO ஒரு பார்ப்பனர், முருகப்பா குழும CEO ஒரு பார்ப்பனர். பார்ப்பனர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய குழுவா இருக்கக்கூடிய TVS குழுமம் பார்ப்பனர்கள் தான் இருக்கு. இந்தியா முழுவதும் அவர்கள் இருக்கிறாங்க. அவர்களோடு இணைந்து வெறும் 2% இருக்கக்கூடிய பனியா, ஜெயின், இவங்கெல்லாம் சேர்ந்து மீத எல்லாத்தையும் வச்சிருக்கிறாங்க. ரிலையன்ஸ்ல இருந்து, ஏர்டெல்ல இருந்து, ஐடியால இருந்து எல்லா நிறுவனங்களும் வந்து அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. இதையும் தாண்டி இன்னைக்கு இங்கிலாந்தின் பிரதமர் யார்? ரிஷி சுனக். இன்போசிஸ் நாராயணமூர்த்தி ஒரு பார்ப்பனர், மருமகன் தான் இன்னைக்கு இங்கிலாந்தின் பிரதமர். அவர் நான் இந்து என்று பெருமையாக சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. சூரியன் மறையாத சாம்ராஜ்யம் என்று சொன்ன இங்கிலாந்து, நம்மளை அடிமைப்படுத்திய இங்கிலாந்துக்கு இன்னைக்கு பார்ப்பன பின்புலத்தில் உள்ள ஒருவர் பிரதமரா போயிட்டாரு. எப்படி இது சாத்தியம்? அமெரிக்காவில் விவேக் ராமசாமி என்பவர், அவர் ஒரு பார்ப்பனர். இன்னைக்கு அமெரிக்க பிரசிடென்ட் எலெக்ஷன்ல ட்ரம்போட அவர் போட்டி போட்டார். அவருக்கு வயசு 38 தான் ஆகுது. மிகப்பெரிய கோடீஸ்வரர். அவரா இன்னைக்கு விலை இருக்காரு. துணை குடியரசுத் தலைவருக்கு அவர் போட்டி போட போறாரு. அடுத்து அவர் குடியரசுத் தலைவராக வருவதற்கு, அமெரிக்கன் பிரசிடென்டா வருவதற்கு ஏராளமான வாய்ப்பு இருக்கு. இப்ப பார்ப்பனருக்கு இது எப்படி சாத்தியமாச்சு என்ற கேள்வியை நாம் எழுப்ப வேண்டும். அந்த வரலாற்று தடங்கள்ல இருந்து என்ன நடந்திருக்குது, RSS எப்படி வேலை செஞ்சிருக்குன்னு புரிஞ்சாதான் அவர்களை எப்படி வீழ்த்த முடியும், அதற்கான திட்டம் என்ன என்பதை நாம் யோசிக்க முடியும். அந்த செயல் திட்டத்துக்குள்ள வந்து இறங்க முடியும். காந்தி படுகொலையை பொறுத்தவரை RSS திரும்ப திரும்ப ஒரு செய்தியை சொல்றாங்க. நாங்க வந்து காந்தியை கொல்லல, கோட்சே RSS இருந்து விலகிட்டாரு. காந்தி படுகொலை நடந்த 1948 ஜனவரி 30 அன்று கோட்சே RSSல இல்ல, இது அவர் தனித்துவ முறையில் பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க. உண்மையில் என்ன நடந்துச்சு? அவர்கள் சொல்றது சரியா, உண்மையா? வரலாறு என்ன? காந்தி படுகொலையில 1948 ஜனவரி 20 இருந்து 30 வரையிலான நாட்கள் முக்கியமானது. டெல்லிக்கு இந்த கோட்சே, அவர்கள் சகோதரர் கோபால் கோட்சே, இவர்கள்லாம் செல்வதற்கு முன்பாக மும்பையில் உள்ள சாவர்கார் வீட்டில் போய் அவரை பார்க்கிறாங்க. சாவர்கார் அவங்களை வழி அனுப்பி வைக்கிறாரு. டெல்லிக்கு போறாங்க. டெல்லியில போய் ஒரு அறையில ரூம் எடுத்து தங்குறாங்க. வெளியில் உள்ள காட்டுல டெட்டனேட்டர்லாம் எரிஞ்சு பழகுறாங்க. ஜனவரி 20ஆம் தேதி 1948ஆம் வருடம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் நடக்குது. காந்தியை கொள்வதற்கான முதல் முயற்சி. அதுல மதன்லால்ன்றவன் ஒரு டைம் பாம் வந்து போடணும். கோட்சே, காந்தியை கொன்ற கோட்சே பக்கத்தில் உள்ள ஒரு ஊழியர் குடியிருப்பு பக்கத்தில் உள்ள ஜன்னல்ல இருந்து டெட்டனேட்டர், கையெறி குண்டை வந்து எரியணும். கோபால் கோட்சே சுட்டுக் கொள்ளணும். இதான் திட்டம். போயிடுறாங்க. எல்லாரும் ரெடியா நிக்கிறாங்க. காந்தி பிரார்த்தனை கூடத்துக்கு வராரு. வரும்போது கோட்சே உள்ள போய் பார்க்கறான்.
அந்த ஜன்னல் அவனுக்கு எட்டல. ஜன்னல் 8 அடி உயரமா இருக்கு. அங்க இருந்து குண்டு போட முடியாது. இதை சரியா கணிக்கல. இதுக்கிடையில காந்தி வந்துடுறாரு. முதல் நாள் டைம் பாம்பு வெடிக்க வச்சிடறான். வெடிச்சொன்னே இவங்க 2 பேரும் இவங்க திட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியல. முதல் நாள்ல எல்லாரும் பிடிச்சிடுறாங்க, போலீஸ்ட ஒப்படைச்சிடுறாங்க. முதல் நாள்ல போலீஸ் அரெஸ்ட் பண்ணி போய் விசாரிக்கிறாங்க. என்னென்ன நடந்துச்சு, எத்தனை பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்க, அத்தனை விஷயத்தையும் சொல்லிட்டான். ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டான் 2 நாள்ல. இந்த செய்தி பாம்பே போலீஸ்க்கு போயிருச்சு. டெல்லி போலீஸ்ல இருந்து இங்க இருந்து நேரடியா போய் விசாரிக்கிறாங்க. கோச்சே, விநாயகர் தாமோதர் கோச்சே அவர் இந்து ராஷ்டிரான்னு ஒரு பத்திரிகை நடத்திட்டு இருந்தார். இந்த எல்லா விவரம் தெரிஞ்சிருச்சு. ஆனாலும் ஜனவரி 30 வரை அவர் கைது செய்யப்படவில்லை. சாவர்காரையும் கைது பண்ணல. அன்னைக்கு உள்துறை அமைச்சர் வல்லபாய் பட்டேல் கைது பண்ணல. மறுபடியும் இவங்க துப்பாக்கி எடுத்துட்டு வராங்க. கோச்சே சொல்றான், கூட்டெல்லாம் பிளான் வேணாம், நானே ஒரே ஆள் காந்தி கதையை முடிக்கிறேன் அப்படின்னு போய் நேரடியாக ஜனவரி 30, 1948 அன்னைக்கு காந்தி பிரார்த்தனைக்கு 5 மணிக்கு வரணும். வல்லபாய் பட்டேலோட பேசிக்கிட்டு இருக்காரு. ஒரு 10 நிமிடம் தாமதமா வராரு. வந்த உடனே வர்ற பாதையிலே மறிச்சு 1948 ஜனவரி 30 5:17 மணிக்கு காந்தியை கோச்சே சுட்டுக் கொள்றான். 3 தடவை சுட்டுக் கொள்றான். உடனே பிடிச்சதுக்கு அப்புறம் ஸ்பெஷல் கோர்ட் ஆரம்பிச்சு 1 வருஷத்துல தண்டனை கொடுக்குறாங்க. சாவர்காரை விடுதலை பண்றாங்க. 5 பேருக்கு ஆயுள் தண்டனை, 2 பேருக்கு தூக்கு. அடுத்த அந்த ஆண்டே தூக்குல கோச்சேவை இன்னொருத்தரை தூக்குல போட்டுறாங்க. இதான் அதுல நடந்துச்சு. இப்ப RSS சொல்றது என்னன்னா, இது தனியா இவங்க இப்படி போய் பண்ணிட்டாங்க, எங்களுக்கு அது சம்பந்தம் இல்லை. சரி, வரலாற்று ஆவணங்கள் என்ன சொல்லுது? உளவுத்துறை அறிக்கை என்ன சொல்லுது? காந்தி செயலரோட புத்தகம் என்ன சொல்லுது? முதல் விஷயம் உளவுத்துறை ரிப்போர்ட். அந்த ஆவணங்கள் இன்னைக்கு வரை இருக்கு. 1947 கோல்வார்கர் ஒரு கூட்டம் போடுறார். அந்த கூட்டத்தில் சொல்றார், பாகிஸ்தானை நாங்கள் ஒழிப்போம், அதை தடுக்க யார் வந்தாலும் அவர்களையும் ஒழிப்போம், அரசாங்கம் தடுத்தால் அவர்களையும் ஒழிப்போம். இந்த ரிப்போர்ட் அரசாங்கத்துக்கு போகுது. 1947 மதுராவில் ஒரு கூட்டம் நடக்குது, RSS கூட்டம். அந்த கூட்டத்திலே ஒரு தீர்மானம் நிறைவேற்றுகிறார்கள். என்ன தீர்மானம் தெரியுமா? காங்கிரசின் முன்னணி தலைவர்களை கொலை செய்வது. மதுரா தீர்மானம் அரசுக்கு ரிப்போர்ட்டா போயிருக்குது. இன்னொரு ரிப்போர்ட் 48 போகுது. RSS பல்வேறு சட்டவிரோத செயல்களிலே ஈடுபடுகிறார்கள். கொள்ள, வன்முறை, ஆயுதங்களை சேகரிப்பது எல்லாத்தையும் பண்றாங்க. குவாலியர் சமஸ்தானத்திலிருந்து 150 துப்பாக்கியில வாங்கி இருக்கிறாங்க. அதை வைத்து RSS தொண்டர்களுக்கு பயிற்சி கொடுக்கிறார்கள். இவர்கள் மிகப்பெரிய வன்முறையில ஈடுபட போகிறார்கள் அப்படின்ற ரிப்போர்ட்டும் உளவுத்துறையிலிருந்து போயிருக்குது. ஆனால் எந்த நடவடிக்கையும் RSS மேல எடுக்கப்படல. அடுத்து காந்தி படுகொலை செய்தவுடன் வல்லபாய் பட்டேல் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கிறாரு. 30ஆம் தேதி படுகொலை, 4ஆம் தேதி RSS தடை செய்யப்படுகிறது. அதற்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹோம் மினிஸ்டர்ல இருந்து ஒரு ரிப்போர்ட் வருது. அந்த ரிப்போர்ட்ல சொல்றாங்க, RSS மதவெறி எனும் விஷத்தை மக்களுக்கு ஊட்டுகிறது, தொண்டர்களுக்கு ஊட்டுகிறது. அதனால் தான் காந்தியை இந்த நாடு இழக்க நேர்ந்தது அப்படின்றத இந்திய அரசோட அறிக்கையில் இருக்கு. நம்ம யாரும் சொல்லல. காந்தியே இதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்வுல அப்துல் ரஷீத்னு ஒரு இஸ்லாமிய இளைஞன் ஒரு இந்து சாமியாரை கொலை பண்ணிடுறான். காந்தி அதை கண்டிக்கிறாரு. கண்டிச்சுட்டு என்ன சொல்றாருன்னா, இந்த கொலைக்கு அப்துல் ரஷீத் மட்டும் காரணம் கிடையாது, அப்துல் ரஷீதின் மனதில் அந்த வெறுப்பை விதைத்தவர்கள் யார், அவங்க தான் இதுக்கு பிரதான காரணம், கொலையை தூண்டினவ யாரு அப்படின்னு காந்தி சொல்றாரு. இதே லாஜிக் RSSக்கு பயன்படாதா? காந்தி கொலையில கோச்சேவின் மனதில இந்த வெறுப்பை விதைத்தது யார்? ஹெட்கேவர் இல்லையா? கோல்வால்கர் இல்லையா? சரி, RSSல இருந்து
கோச்சே விளையிட்டான் அப்படின்னு சொல்றீங்களே. இப்ப திதேந்திர ஜான் ஒரு எழுத்தாளர், அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்துல நாக்பூர் RSS தலைமையகத்தில் உள்ள எல்லா ஆவணங்களையும் ஆய்வு செஞ்சு வந்து சொல்லியிருக்காரு. அதுல எந்த இடத்துலையும் RSS கோச்சே சேர்ந்ததற்கு வெளியேறியதோ அல்லது நீக்கப்பட்டதற்கான எந்த ஆவணம் கிடையாது. இதையெல்லாம் தாண்டி இந்த படுகொலையில கூட இருந்த கோபால் கோச்சே, நாதராம் கோச்சேயோட சகோதரர், 1994 பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்கிறார். அந்த பேட்டியில சொல்றாரு, நாங்கள் RSS தான் வளர்ந்தோம், RSS விட்டு நாங்க ஒருபோதும் நீங்கள. பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, அத்வானி சொல்றாரு RSSக்கும் காந்தி கொலைக்கு சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொல்றாரு. என்ன அத்வானி கோழைத்தனமாக பேசுகிறார், அது உண்மை கிடையாதுன்னு சொல்லி கோலையில கூட போனவன் சொல்றான். அதை நம்புவோமா? RSS சொல்றதை நம்புவோமா? என்ன ஆதாரம் இருக்கு? 2016 ராகுல் காந்தி அவர்கள் இதே கருத்தை பேசுறாரு, காந்தி கொலையில் RSS தொடர்பு இருக்குன்னு. அப்ப மீண்டும் இது ஒரு தொடர்பான விவாதம் வருது. பிஜேபி காரங்க வழக்கு போடுறாங்க. அந்த வழக்கு பிரச்சனை வர்ற போது பத்திரிகையில் வந்து கோச்சே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் பேட்டி எடுக்கிறாங்க. சாவர்கர், கோச்சே வெளிவந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண், அவங்களும் கோபால் கோச்சேவின் பேரனும் 2 பேரும் சொல்றாங்க, எங்களிடம் எல்லா ஆவணங்களும் இருக்கிறது, எங்க வீட்டுல இன்னைக்கு வரை நாங்க வச்சிருக்கோம். அந்த ஆவணங்களில் கோச்சே RSS இருந்தார் என்பதற்கான எல்லா ஆதாரமும் இருக்கு, எந்தெந்த கூட்டத்தில் பங்கேற்றார் எல்லாமே இருக்கு. ஆனா வெளியேறதுக்கான ஆதாரம் எதுவுமே கிடையாது. அவர் RSS தான் இருந்தார், RSS இருந்தார், இந்து மகா சபையிலும் இருந்தார், 2லயே இருக்கிறாங்க அப்படின்றதா உண்மை. இன்னைக்கு பிஜேபி காரர்கள் RSS இருக்கிறாங்க, பிஜேபி இருக்கிறாங்கல்ல. மோடி RSS இருந்தவர் தானே. இன்னைக்கு உள்ளுக்குள்ள அவர் என்னவா இருக்காரு நம்மளுக்கு தெரியாது, ஏன்னா ரகசியமான அமைப்பு அது. RSSம் பிஜேபியும் மாறி மாறி உள்ள இருந்துக்கிறாங்க. அதே போலதான் இந்து மகா சபையிலும் RSSலும் ஒரு இரட்டை உறுப்பினர் போல அவங்க இருந்திருக்கிறாங்க. 1939 RSS சொன்ன போராட்டத்தில், ஹைதராபாத் நிஜாமுக்கு எதிரான போராட்டத்தில் கோச்சே பங்கு பெற்று இருக்கார். அதுல போய் கலந்துகிட்டு இருக்காரு, ஜெயிலுக்கு போயிருக்காரு. ஜெயில கூட இருந்த தேஷ்பாண்டே என்பவர் சொல்லியிருக்காரு, அங்க ஜெயில வந்து RSS உறுதிமொழியை தான் கோச்சே எடுப்பார், என்னையும் எடுக்க சொன்னார் சொல்லியிருக்கார். அவர் ஜெயில் மேட்டு சொல்லியிருக்கார். 1939 RSS உறுப்பினர் என்ற வகையிலே கோச்சே RSS கூட்டங்களில் பங்கேற்றிருக்காரு. 40 ப்ரமோஷன் ஆயிருக்காரு, ஆர்கனைசர் என்ற அடிப்படையில் பங்கேற்றிருக்கிறார். அவர் எப்போதும் RSS விட்டு விலகல. 1944 காந்தி பூனே அருகிலே உள்ள கிராமத்துக்கு வந்த போது அப்பயே குத்துவாளை வச்சு காந்தியை வந்து குத்த போயிருக்காரு. காந்தி சொல்லியிருக்காரு, உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கலாம், நம்ம 2 பேரும் என் கூட வந்து ஒரு 8 நாள் தங்குங்க, 2 பேர் கருத்தை நம்ம பகிர்ந்துக்கிறோம் காந்தி சொல்லியிருக்காரு. அதுக்கு பிறகு RSS மேல் நடவடிக்கை இல்லை, கோச்சே மேல் நடவடிக்கை இல்லை. அரசின் செயலின்மை, திட்டமிட்ட செயலின்மை, ஏன்னா அது முழுக்க RSS காரங்க தான் இருக்கிறாங்க. பட்டேல் தான் அங்க இருக்கிறார். அதுக்குதான் பட்டேலுக்கு அவர்கள் வந்து சிலை வைக்கிறார்கள். காந்தியோட செயலாளர் அவர் சொல்றாரு, அவர் நூல்ல எழுதியிருக்காரு, இன்னைக்கு நெட்ல எல்லாரும் கூகுள்ல சர்ச் பண்ணா இருக்கும், இது வேற எங்கேயுமே போக வேண்டியதில்லை, எல்லாம் ஆதாரபூர்வமானது. காந்தியின் செயலாளர் எழுதின நூல்ல சொல்றாரு, அன்னைக்கு RSS காரர்கள் 3 மணிக்கு துண்டறிக்கை அடிச்சு ரெடியா வச்சிருந்தாங்க. இன்னைக்கு ஒரு சம்பவம் நடக்க போகிறது, அது வெள்ளிக்கிழமை சம்பவம் நடக்க போகிறது, அது வந்த உடனே இந்த துண்டறிக்கை கொடுக்கணும் என்று சொல்லி காந்தி படுகொலை ஆனவுடன் துண்டறிக்கையோட சேர்த்து இனிப்பையும் RSS காரங்க கொடுத்தாங்க என்று காந்தியின் செயலாளர் சொல்றார். நம்ம சொல்லல, சொல்றது யாரும் திராவிட இயக்கத்துக்காரர்களோ கம்யூனிஸ்டுகளோ அம்பேத்கரிஸ்டுகளோ RSSக்கு எதிரானவர்களோ அல்ல. RSSல இருந்த ஒருத்தர் பட்டேலுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு, அன்னைக்கு எங்களுக்கு எல்லாம் சொல்லியிருந்தாங்க, இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி வரும், அந்த நல்ல செய்தியை எதிர்பார்த்து காத்திருங்கள், ரேடியோ பக்கத்துல இருங்கன்னு சொல்லி எங்களுக்கு சொல்லி இருந்தாங்கன்னு சொல்றான். பட்டேலுக்கு எழுதின கடிதம் ஆவணமா இருக்கு. RSSக்கு தெரியாது அப்படின்றத எப்படி ஏத்துக்கிற முடியும்? ஒரு சம்பவத்தில் நேரடியா ஈடுபடுறவங்க மட்டும்தான் குற்றவாளியா? ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் எப்படி நீ பிரபாரனை சேர்த்த? பிரபாரன் இங்க வந்தாரா?
பல்வேறு வழக்குகள்ல வந்து அந்த யார் உண்மையிலே தூண்டினார்களோ அவர் பலரை வந்து சேர்க்கிறாங்க. கம்யூனிஸ்டுகள் பொய்யா சேர்க்கிறாங்க, விடுதலை புலிகளை பொய்யா சேர்க்கிறாங்க. ஆனால் இந்த வழக்கில் உண்மையிலே ஈடுபட்ட RSS தலைமையில இருப்பவர்கள், இந்து மகாசபை தலைமையில இருப்பவர்கள் பலரை வந்து வழக்கில் வந்து சேர்க்கல. நேருக்கு இந்த உண்மை தெரியும். 1948 நேரு பட்டேலுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தில் சொல்றாரு, கோட்சே மட்டும் இது காரணம் இல்ல, இதற்கு RSS முக்கிய பங்கு இருக்கிறது, மதவெறி கருத்துக்களுக்கு முக்கிய பங்கு இருக்குன்னு அன்றைய பிரதமர் எழுதுறாரு. நம்மளா சொல்றோம். இப்படி எண்ணற்ற ஆதாரங்கள் RSSக்கு காந்தி படுகொலையிலே தொடர்பு இருப்பதற்கான எண்ணற்ற ஆதாரங்கள் வந்திருக்கிறது. ஆனாலும் இந்த கூட்டம் தொடர்ச்சியாக அதை மறுக்கிறார்கள். இதை நாம் மக்கள் மத்தியிலே எடுத்து செல்ல வேண்டும். இன்னைக்கு காந்தி படுகொலை செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 76 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து புதிய தலைமுறைக்கு ஏற்கனவே தோழர் சொன்னது போல யாருக்கும் தெரியாது. நாம் அதை எடுத்து செல்ல வேண்டும். சொன்னாதான் இந்த அமைப்பு எப்படிப்பட்டது அப்படின்றது வந்து மக்களுக்கு வந்து புரியும். ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப இந்த வரலாறை நாம் தெரிந்து கொள்வதோடு இந்த வரலாறு எதுக்கு தெரிஞ்சுக்கிறோம்? RSS பாஜகவை வீழ்த்த, அதுதான் நம்ம வரலாறை வந்து தெரிஞ்சுக்கிறோம். இப்ப இன்னைக்கு RSS பாஜக அவர்கள் உருவாக்கிய கருத்து சமூகத்துல எந்த அளவுக்கு அபாயத்தை ஏற்படுத்தி இருக்கின்ற பத்தி நாம் தெளிவா தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ராமர் கோயில் பிரச்சனை எடுத்துக்கோங்க. ராமர் கோயில் என்பது 1949 டிசம்பர் மாதம் நள்ளிரவில் சட்டவிரோதமா மசூதிக்குள்ள அந்த சிலையை வைக்கிறாங்க. அதை உச்ச நீதிமன்றம் சட்டவிரோதம் என்று சொல்லி இருக்கிறது. 1992 டிசம்பர் 6 பாபர் மசூதி இடிக்கப்பட்டது சட்டவிரோதம் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. ஆனா சட்டவிரோதம் என்று சொன்னப்பட்ட இடத்துல உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அந்த இடத்தை வச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. ஆனால் அதெல்லாம் சட்டவிரோதம். ரொம்ப முக்கியமான சொல்றாங்க, பாபர் மசூதியை இடித்து ராமர் கோயில் கட்டப்படவில்லை, அதற்கான ஆதாரம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அங்கிருந்த கோயில் 12ஆம் நூற்றாண்டிலே கோயில் இருந்துச்சுல ஒரு ஸ்ட்ரக்சர் இடிஞ்சிருச்சு. பாபர் 16ஆம் நூற்றாண்டுல வராரு. 12ஆம் நூற்றாண்டுல அழிக்கப்பட்ட ஒரு கட்டிடம் எப்படி 16ஆம் நூற்றாண்டுல உள்ளவர் ஒருத்தர் வந்து இடிக்க முடியும்? இந்த இதை நம்ம சொல்லல, உச்ச நீதிமன்ற தீர்ப்புல இருக்குது. ஆனால் இதையெல்லாம் சொல்லிட்டு இன்னைக்கு ராமர் கோயில் சிறப்பு விழாவில் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் 11 பேர் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் பங்கேற்றிருக்கிறாங்க. எவ்வளவு கேவலம்! 4 பேர் முன்னாள் தலைமை நீதிபதிகள், ஒருவர் வந்து இந்த பாபர் மசூதி ராமர் கோயில் தீர்ப்பை கொடுத்த நீதிபதி அசோக் பூஷன், இன்னொருவர் அருண் மிஸ்ரான்னு சொல்லி ஏற்கனவே 4 நீதிபதிகள் வந்து வெளியில 2018 சொன்னாங்க, எல்லா வழக்குகளும் வந்து மோடி அரசு சம்பந்தமான வழக்குகள் இவர்கிட்ட தான் போகுது, இது உச்ச நீதிமன்றத்துக்கே ஆபத்து என்று 4 நீதிபதிகள் வந்து பேசினாங்க. அந்த அருண் மிஸ்ரா தமிழ்நாட்டில இருந்து போன நீதிபதி ராமசுப்ரமணியன், அவர் பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவர். அவர் தமிழ் கம்பராமாயணம் லிபரலா தன்னை காட்டிக் கொள்ளக்கூடியவர். அங்க வந்து போனார். இந்த உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் எல்லாம் எப்படி நடுநிலையோடு தீர்ப்பை வழங்கி இருப்பார்கள்? எப்படி அதை நம்ம நம்ப முடியும்? இன்னைக்கு மதுரை உயர் நீதிமன்றத்திலே ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. பழனி கோயிலுக்கு போனோம்னா, மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள் போனோம்னா அங்க போய் எழுதிட்டு போனோம். கடவுள் நம்பிக்கை இல்லாம போனோம்னா அங்க போய் எழுதிட்டு போனோம். இது என்ன தீர்ப்பு? யார் இந்து மட்டும், இந்து நம்பிக்கை உள்ளவங்க மட்டும் தான் போனோம். யார் இந்துன்னு முடிவு சொல்ல முடியுமா? நீதிமன்றம் சொல்லுமா? சட்டம் என்ன சொல்லுது? யார் முஸ்லீம் இல்லை, யார் கிறிஸ்டின் இல்லை, யார் பார்சி இல்லையா அவன் தான் இந்து. இங்க இருக்க பல தோழர்களுக்கு நம்ம மதம் மேல நம்பிக்கை இல்லை, கடவுள் நம்பிக்கையே இல்லை. நம்ம சர்டிபிகேட்ல இந்து தான் கொடுக்குறான், மதம் மற்றவங்க போட்டு கொடுப்பியா நீ? ஆனா நீதிபதி வந்து அப்படி வந்து நீதிபதி சிறிமதி என்பவர்கள் வந்து தீர்ப்பு சொல்றார். நீதிபதி GR சாமிநாதன் அவர்கள் வர சனிக்கிழமை வந்து கோயில் விடுதலை அவசியமா இல்லையான்னு ஒரு நிகழ்ச்சியில வந்து சென்னையில வந்து பங்கேற்கிறார். பிஜேபி RSS ஓட கேம்பெயின் என்ன? கோயில வந்து இந்த HRNC இருந்து விடுவிக்கணும். நீதிபதி GR சாமிநாதன் அதுல பங்கேற்கிறார். ஏற்கனவே நம்ம இங்க பேசியிருக்கிறோம், அர்ச்சகர் வழக்கில் அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு இதே இடத்துல நம்ம பேசியிருக்கிறோம். இப்ப நீதித்துறை இப்படி இருக்குது. சமூகத்துல பாலிசம் என்பது அதே போல இங்க தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டா கூட ரஜினிகாந்த் போய் பங்கேற்கிறாரு, தனுஷ் போறாரு, இன்னும் பட்டிமன்ற பேச்சாளர் பாரதி பாஸ்கர் போறாங்க. இப்ப இங்க வந்து ஒரு பெரிய எதிர்ப்புன்றது வந்து இல்ல. இதுதான் அபாயம்.
இப்ப ரஜினிகாந்தோட மக ஐஸ்வர்யா எங்க அப்பா சங்கி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சரியாதான், சங்கின்னா கேவலமானது மோசமான ஒரு செயல் அப்படின்னு சொல்லிதான் அவங்க சொல்றாங்க. ஆனா சங்கிக்கு எல்லாம் பெரிய சங்கியான்னு இருக்கக்கூடிய சீமான் என்ன சொல்றாருன்னா, அவர் சங்கின்றது கெட்ட வார்த்தை கிடையாது, அதுக்கு எதுக்கு நீங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு சீமான் பேசுறாரு. ரஜினி RSS பிரஸ் பண்ணி அவங்க சங்கின்றது கெட்ட வார்த்தை கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. சங்கி என்றது கெட்ட வார்த்தையை தாண்டி சங்கி என்பது ஒரு சித்தாந்தம். சங்கி என்பது ஆதிக்கத்தின் சித்தாந்தம், ஆதிக்க சித்தாந்தம். இந்த சங்கிதான், அந்த சங்கித்தனம் தான் காந்தியை படுகொலை செய்தது. அந்த சங்கித்தனம் தான் குஜராத்தில் 2000 இஸ்லாமியர்களை கொன்றது. அந்த சங்கித்தனம் தான் வரலாறு மனதிலே விதைத்திருக்கிறார்கள். வரலாற்றிலே இதே போல நன்றியை விதைத்த பல்வேறு நாடுகள் என்ன நடந்திருக்கு? ஹிட்லர் நல்ல உதாரணம். ஜெர்மனியிலே யூதர்களை எதிரியாக காட்டி பெரும்பான்மை தேசியவாதம் என்ற பெயரிலே ஆரிய இனவரி அடிப்படையிலே அந்த நாட்டை பண்ண முயற்சி, 60 லட்சம் பேர் கொல்லப்பட்டார்கள். அந்த நாட்டில் மட்டும் இல்ல, உலகம் முழுவதும் 2ஆம் உலக போர் வந்துச்சு, பல கோடி பேர் கொல்லப்பட்டார்கள். இந்த இனவரி சித்தாந்தம் என்பது, ஆரிய சித்தாந்தம் என்பது உலகத்தையே மிகப்பெரிய சிக்கல்ல தள்ளிவிட்ட ஒரு நிகழ்வு தான் ஹிட்லரோட ஆட்சி. முசோலினி காலத்திலே அதான். அதே காலத்துல ஐரோப்பிய நாடுகள், சோசியலிச நாடுகள் எல்லாம் மதச்சார்பின்மையை முன்வைத்து அவங்க வளர்ந்தாங்க. இன்னைக்கு அந்த நாடுகள் எல்லாம் பெரிய அளவுல வளர்ந்திருக்கிறாங்க. ஆனால் பெரும்பான்மை தேசியவாதத்தை முன்வைத்த நாடுகள், இலங்கை எடுத்துக்கங்க, தமிழர்களை, சிறுபான்மை தமிழர்களை ஒடுக்கி, தமிழ் மொழியை ஒடுக்கி பெரும்பான்மை பௌத்த தேசியவாதத்தை முன்வைத்தார்கள். அந்த நாடு இன்னைக்கு பிச்சை எடுக்கிற நிலைமையில் இருக்கு. இந்த கொள்கை தான் அது காரணம். பாகிஸ்தான் இன்னைக்கு மத அடிப்படையில போய் சீரழிஞ்சு கிடக்குது. பர்மா மத அடிப்படையில போய் அங்கேயும் பௌத்த பேரினவாதத்தை முன்வைத்து இன்னைக்கு ராணுவ சண்டையில் அங்க சிக்கி கிடக்குது. அப்போ இந்த பெரும்பான்மை தேசியவாதத்தை இந்தியாவை போல முன்வைத்த நாடுகள் எல்லாம் கெட்டு நாசமாகி சீரழிஞ்சிருக்கிறது. அவன் பிரச்சனை மட்டும் இல்ல, நம்ம எல்லாரையும், நம் தலைமுறையை எல்லாரையும் பின்னுக்கு கொண்டு வரான். அதுதான் மிகப்பெரிய அபாயம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நாம் என்ன செய்யறது? இந்த வரலாற்று நிகழ்வுகள் இருந்தாலும் நம்ம பார்த்தோம்னா, இந்த வரலாற்றிலே பார்ப்பன வைதீக பாசிசத்திற்கு சரியான பதிலடியை கொடுத்தவர்கள் தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கர் தான். பார்ப்பனியம் உச்சத்தில் இருந்த போது அம்பேத்கரும் பெரியாரும் ராமனையும் கிருஷ்ணனையும் விநாயகரையும் கிழித்து தொங்க விட்டார்கள். இன்னைக்கு நம்ம பேசலாம், இன்னைக்கு கூட பேச முடியல, ஆனால் அன்னைக்கு மிக தைரியமாக துணிச்சலாக பேசினார்கள். அப்படி தொடர்ச்சியாக மக்களிடம் உரையாடியதனால்தான் இன்னைக்கு தமிழகத்தில் தோழர் சொல்றாரு 40 நம்ம ஜெயிச்சிருவோம், மத்த இடம் எப்படி அப்படின்னு சொல்றாருல. அதுக்கான அடிப்படையை உருவாக்கியவர்கள் பெரியார், தந்தை பெரியார் தான். அப்போ ஒரு முன்மாதிரி, இந்த பார்ப்பனியத்தை பாசிசத்தை எதிர்கொள்வதற்கான ஒரு முன்மாதிரி நமக்கு இருக்குது. ஆனால் அதை இடைப்பட்ட காலத்திலே நாம் சரியான விதத்துல மக்கள்கிட்ட கொண்டு போல. நார்த் இந்தியாவோட, வட இந்தியாவோட அனுபவம் என்ன? பாஜக, RSS, சங் பரிவார் கூட்டம் தீவிர வைதீக இந்து பாசிசத்தை கொள்கையா முன்வைக்கிறாங்க. காங்கிரஸ் உள்ளிட்ட மத்த கட்சிகள் மிதவாத இந்துத்துவத்தை முன்வைக்கிறார்கள். மிதவாத இந்துத்துவம், காந்தி கூட மிதவாத இந்துத்துவவாதி தான். ஆனா மிதவாத இந்துத்துவம் என்பது இந்த 100 ஆண்டுகள்ல தோற்று போயிருக்கிறது. ஆனால் பெரியார் அம்பேத்கர் முன்வைத்த பார்ப்பனிய எதிர்ப்பு கொள்கை என்பது, கம்யூனிசம் முன்வைக்கக்கூடிய சமத்துவ கொள்கை என்பது தமிழ்நாட்டையும் கேரளாவையும் காப்பாத்திக்கிட்டு இருக்கு. அப்ப யாரை பின்பற்றணும்? இந்தியா முழுவதற்கான ஒரு ஐடியாலஜி, இந்த பார்ப்பனிய வைத்தியத்தை எதிர்கொள்வதற்கான ஐடியாலஜி என்பது பெரியாரியம், அம்பேத்கரியம், கம்யூனிசம் தான். அது அடிப்படையிலான ஒரு சோசியலிச கட்டமைப்பை இங்கு உருவாக்கும் என்ற முழக்கம் தான் அவர்களை எதிர்கொள்வதற்கான ஒரு அடிப்படையான விஷயம். இந்தியா கூட்டணியில் கூட இந்த RSS, BJP, ராம விவகாரம், சனாதனம்
இதையெல்லாம் திமுக உள்ளிட்டு இதெல்லாம் தீவிரமா பேசாம அப்படியே நம்ம கடந்து போய் ஓட்டு வாங்கி வந்து பிஜேபி வீழ்த்திடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது கனவுலையும் நடக்காது. அவர்களை நீங்கள் நேரடியாக எதிர்கொள்ளாமல் வீழ்த்தவே முடியாது. RSS வைக்கிற டிராப் தான். இன்னைக்கு ராமர் கோயிலுக்கு வராதெல்லாம் கடவுளின் எதிரி, இந்த நாட்டின் எதிரின்னு சொல்ற RSS. இந்த டிராப்ல போய் நீயே மாற்ற, RSS கொள்கையில் நீயே மாற்ற. இந்த RSS ஓட விழா, அதுக்கு எதுக்கு எதிர்கட்சி போனோம்? அதுக்கு எதிரான நிலைப்பாடு என்ன? அதான வைக்கணும் எதிர்கட்சி. சாஃப்டா அதுல பேசிக்கிட்டே இருந்தா, மிதவாத இந்துத்துவம் பேசினால் நீங்கள் ஒருபோதும் பிஜேபியா தீவிரமான தேசியவாதம் கூட இல்ல, பார்ப்பன பாயசம் பேசுற பிஜேபி RSS சாஃப்ட் இந்துத்துவா பேசுற காங்கிரஸா என்று பார்த்தால் இன்னைக்கு அவர்கள் அங்கதான் வந்து தேர்ந்தெடுப்பாங்களே, உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஆனால் ராகுல் காந்தி தலைமைக்கு வந்த பிறகு, கார்கே அவர்கள் தலைமைக்கு வந்த பிறகு இதை உணர்ந்து காங்கிரஸ்ல ஒரு பெரிய மாற்றம் வந்து நடந்திருக்குது. அதனால் சாதி வாரியான இடஒதுக்கீடை காங்கிரஸ் கேட்குது. பத்திரிகையாளர் சந்திப்புல நீங்க எத்தனை பேர் என்னென்ன சமூகத்தை சேர்ந்தவங்க ராகுல் காந்தி கேட்கிறாரு. RSSக்கு எதிராக தொடர்ச்சியாக ராகுல் காந்தி பேசுகிறார். இந்த மாற்றத்தை நாம் கணக்கில் எடுக்கணும். காங்கிரஸ்னா பழைய மாறி அப்படி நம்ம சொல்ல முடியாது. இன்னைக்கு சூழ்நிலைக்கு எல்லோரும் மாறியாக வேண்டிய நெருக்கடியை RSSம் பிஜேபியும் உருவாகி இருக்கிறது. அதனால எல்லாரும் நம்ம இன்னைக்கு வந்து ஒன்னா வந்திருக்கிறோம். இப்ப பாஜகவும் RSSம் வீழ்த்த முடியாதவர்களான அப்படி ஒண்ணும் கிடையாது. இப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்றதான். அவன் நிறைய பண்ணியிருக்கிறான். உலக அளவுல இன்னைக்கு வந்து பார்ப்பனியத்தை கொண்டு போய் அதிகாரத்தை வந்து கையில் எடுத்துக்கிறான். அவன் எங்க அதிகாரம் இருக்கோ போயிருவான். இது அடிப்படை என்ன? எப்பயுமே கல்வி அவர்கள்ட்ட இருக்குது. பார்ப்பனர்கள் வெற்றியின் ரகசியம் என்ன? கல்வி அவங்ககிட்ட இருக்கு. கல்வியின் மூலமாக அரசியல் அதிகாரத்தை பெறுகிறார்கள். அரசியல் அதிகாரம் மூலமாக ஆன்மீக அதிகாரம், சமூக அதிகாரம், பொருளாதார அதிகாரம் அத்தனையும் பெறான் பார்ப்பான். அதனாலதான் கல்வியை எப்படினாலும் நம்மளுக்கு கொடுக்க கூடாதுன்னு தொடர்ச்சியா வந்து மறுக்கிறான். கல்வி என்பதை நாம் எப்போதும் இறுகப்பற்றிக் கொள்ள வேண்டும். அதைத்தான் பெரியாரும் அம்பேத்கரும் தொடர்ச்சியா வந்து சொன்னாங்க. அம்பேத்கர் படிக்கலைன்னா அவர்களோடு போராடி இருக்க முடியுமா? இப்ப பார்ப்பனர்கள் வெற்றி பெற்றதற்கான அடிப்படையான விஷயங்கள், அவர்கள் அதிகாரத்துல சிஸ்டத்துக்குள்ள எப்பயுமே இருக்கிறான். நம்ம வெளியே நின்று கத்திட்டு இருக்கோம். அரசியல் அதிகாரம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அரசியல் அதிகாரம் வந்தா எல்லா அதிகாரத்தையும் நாம் கையில் எடுக்க முடியும். இதுதான் 2024 தேர்தல் வந்து மிக மிக முக்கியமானது அப்படின்னு வந்து நம்ம பாக்குறோம். நம்மகிட்ட உள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இப்ப அவர்கள் தீவிரமா செயல்படுறாங்க. ஆனா நம்மகிட்ட உள்ள கோளாறுகள், பிரச்சனைகள் என்ன? நாம் சரியான முறையில பெரியார் அம்பேத்கர் இழுத்து வந்த தேர சரியான முறையில தள்ளி கொண்டு போயிருக்கோம்னா செய்யல. பெரிய கட்சிகள் கூட அதை வந்து செய்யல என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எங்க ஊர்ல தேனி மாவட்டம் பக்கத்துல ஒரு ஊர்ல வந்து அந்த ஒரு ஜாதி குரூப் மாதிரி ஒண்ணு வச்சிருக்கிறாங்க, ஒரு கீழத்தரு குரூப் அப்படின்னு வச்சுட்டு அதை உருவாக்குறது பிஜேபி காரன். பொதுவான ஒரு ஆளையும் சேர்த்துக்கிட்டு 3 பேர் அதுல வந்து அட்மினா இருக்கிறாங்க, 2 பேர் பிஜேபி காரன். அதுல வந்து முன்னாடி மோடியை பத்தி போட்டாலே நான் எதிர்ப்பு தெரிவிச்சேன். அப்புறம் அதை நிறுத்திட்டாங்க. எல்லா கட்சி இதை போடக்கூடாதுன்னு. இப்ப ராமனை வந்து போடுறாங்க. அதுக்கு நான் எதிர்ப்பு தெரிவிச்சு பேசினா, கடவுளுக்கு எதிரானவங்க நீங்க இதுல பேசாதீங்க, இங்க எல்லாம் கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க எல்லா கட்சியும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து விவாதம் நடத்தின என்ன இந்த குரூப்ல இருந்து எடுத்துட்டான். நாம் எத்தனை பேர் நமது உறவினர்கள், நண்பர்கள், தெருவில் உள்ளவங்களை சேர்த்து வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கோம் சொல்லுங்க. இன்னைக்கு உள்ள டெக்னாலஜியை நம்ம எப்படி பயன்படுத்துறோம்? அவர்கள் மிகப்பெரிய அளவுல பயன்படுத்துறான். இவிஎம் ஹேக் பண்ற அளவுக்கு போறான். பேஸ்புக்கை வச்சு மனித மூளையை இன்னைக்கு ஹேக் பண்றான். அமெரிக்க தேர்தல்ல போன எலெக்ஷன்ல ரஷ்ய தொழில்நுட்ப நிறுவனங்கள் அமெரிக்க தேர்தலில் ஜெயிப்பதற்கான உதவியை, தொழில்நுட்ப உதவியை கொடுத்திருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு உலகம் போகுது. நாம் அதை எப்படி பயன்படுத்த போறோம் அப்படின்றதா இன்னைக்கு நம்ம கூட்டத்துக்கு வழக்கமான ஆளுங்க தான் நம்ம வர்றோம். எல்லாமே 40 வயசு தாண்டினவங்க தான் எல்லா ஊர்லயும் உள்ள கூட்டத்துல. இளைஞர்கள் ஏன் வரல? அவன் பூரா இன்னைக்கு செல்போன்ல தான் இருக்கான். அவன் வரல. அவன் இடத்துக்கு நம்ம போகணுமா இல்லையா? அப்ப டெக்னாலஜியை பயன்படுத்தி அவன்கிட்ட நம்ம எப்படி போறோம்? செல்போன் இல்லாத ஆள் இன்னைக்கு கிடையாது. சின்ன குழந்தையில இருந்து எல்லாரும் வச்சிருக்கிறாங்க. RSS என்னென்ன வடிவங்களை வைக்கிறாங்க? இந்த கும்மியாட்டம்ல இருந்து கோலாட்டம் இருந்து என்னென்ன வடிவத்தை வந்து வைக்கிறான். வாட்ஸ்அப் குரூப் அவன் தான் வந்து இந்திய அளவிலே மிக சிறப்பாக பயன்படுத்துகிறார்கள். ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒன்று உருவாக்குறான். இப்ப நமக்கு வந்து அடிப்படையில் இதையெல்லாம் தாண்டி நமக்கு சில விஷயங்கள்ல வந்து ரொம்ப அனுபவ குறைவு. அந்த வேலையை நம்ம யோசிக்கிறதே இல்லை. மிக முக்கியமாக பொருளாதார அறிவு நமக்கு குறைவா இருக்குதுங்க. பணம் இல்லைன்னா நீங்க வேலையே செய்ய முடியாது. தமிழர்களுக்கு பொருளியல் அறிவே வந்து என்னை பொறுத்தவரை ரொம்ப கீழே போயிடுச்சு.
அறமரம்னு பேசி, அதாவது பணம் சம்பாதிக்கிறதே தப்புன்னு சொல்ல முடியுமா? ஒரு இயக்கத்துக்கு பணம் சேர்க்கிறது தப்புன்னு சொல்ல முடியுமா? தவறான வழியில் சம்பாதிச்சா தப்பு, ஆனால் சரியான வழியில் சம்பாதிக்கிறது என்ன தப்பு? இன்னைக்கு உலகிலே எந்த பாசிச இயக்கமும் RSS போல இல்ல, பல லட்சம் கோடி அவன்கிட்ட இருக்கு. ஈடியை வச்சு முழுக்க அள்ளி போய் அங்கதான் போகுது. பிசிலாவே 5000 கோடிக்கு மேல வந்து கார்பரேட் பணம் வாங்கி வச்சிருக்கான் பிஜேபி. உலகின் பணக்கார கட்சி பிஜேபி. எல்லா முதலாளியும் அவன் கூட தான் நிக்கிறான். அப்படிப்பட்ட வலிமை கொண்ட ஒருத்தனை எப்படி நீங்க எதிர்ப்பீங்க? அவன் வந்து இந்த பணத்தை வச்சு உலக அளவிலான அதிகாரத்தை விலைக்கு வாங்க முடியும். இன்னைக்கு ரிஷி சுனக் எப்படி வந்தாரு? இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி பணத்தை வச்சுதான் வந்தாரு. பின்னால் நடந்த திரைமறைவுல நம்மளுக்கு தெரியாது. இன்னைக்கு அமெரிக்கா தான் பவர் சென்டர்னா அமெரிக்காவை பிடிக்கிறதுக்கு வேலை செய்வான், எல்லா வேலையும் செய்வாங்க. யூதர்கள் முன்னாடி அதை செஞ்சாங்க, இன்னைக்கு பார்ப்பனர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். தஞ்சாவூர்ல அதிகாரம் இருக்கிற போது ராஜராஜ சோழன் இங்க இருந்தான். சென்னைக்கு வெள்ளக்காரன் வரும்போது அதிகாரம் வந்தா அங்க போனான். டெல்லியில் அதிகாரம் வந்தானே அங்க போனான். அமெரிக்காவுக்கு அதிகாரம் வந்தா அங்க போயிட்டான். இனி செவ்வாய் கிரகத்தில் அதிகாரம் தான் அங்கேயும் போயிடுவான். ஆனா நம்ம ஊரை தாண்டி போறதுக்கே யோசிச்சு சென்டிமெண்ட் மண்ணுன்னு இப்படி பேசி அவர்களுக்கு இணையாக இல்லாம நம்ம பிள்ளைகள் அப்படி வந்து வளர்க்கல. அடுத்த தலைமுறை கூட அமெரிக்க அரசியல்ல, இங்கிலாந்து அரசியல்ல நம்ம யாரை உருவாக்கி இருக்கிறோம்? பொருளாதாரம் சொந்தமான நிலை என்ன? இன்னைக்கு வரையும் இங்க மதிமுக தோழர்கள் கொடுக்கலைன்னா நம்மளுக்கு ஒரு இடம் கிடையாது. சொந்தமா இருக்க ஒரு இடம் பொள்ளாச்சியில இவ்வளவு பேர் இருக்கிறோம்ல. திராவிட இயக்க ஆட்சி தானே இங்க நடக்குது. 50 வருஷத்துக்கு மேல சொந்த ஒரு இடம் கிடையாது, ஒரு கூட்டம் நடத்துறதுக்கு ஒரு மண்டபம் கிடையாது, ஒரு ஸ்கூல் கிடையாது, ஒரு காலேஜ் கிடையாது. திராவிட இயக்கத்துக்கு என்ன இருக்கு? எல்லா ஊர்லயும் இருக்கா? எல்லா ஊர்லயும் தோழர்கள் இன்னைக்கு வரையும் போய் வந்து யார்ட்டால் டொனேஷன் வாங்குறது, அதுல பாதி நாள் வந்து போறது, அப்படிதான் இருக்கு. இப்போ பொருளியல் ரீதியாக நாம் நமது கருத்துக்களை, சிந்தனைகளை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டி இருக்கிறது. இன்னைக்கு RSS பணத்தை வச்சுதான் அடிக்கிறான். ஒரு கொடியை ஏத்துனா கொடிக்கும் போச்சா 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. ஆட்டோவில் வந்து ஆட்டோ சங்கத்துல சேர்ந்தா 2 லட்சம் 3 லட்சம் கொடுக்குறான். முழுக்க பணத்தை அள்ளி அரைக்கிறான். எல்லாரும் ஓடுறான். எப்படி இவ்வளவு தூரம் அவன் வந்து வளர்றான்? பணம் ஒரு முக்கியமான காரணம், அதிகாரம் ஒரு முக்கியமான காரணம். இப்படி அவர்கள் வளர்ச்சியிருக்கு. இன்னொரு புறம் வந்து எல்லா இருக்கிற எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற எல்லாத்தையும் அவன் வந்து பயன்படுத்திக்கிறான். தீபாவளி அவன் பயன்படுத்திக்கிறான். நம்ம அதுக்கான மாற்ற பண்பாட்டு ரீதியா என்ன மாற்றம் வச்சிருக்கிறோம்? என்ன நீங்க நாத்திய பிரச்சாரம் பண்ணாலும் சரி 2-3% தான் வருவான். மீதி எல்லாம் கடவுள் நம்பிக்கை உள்ளதா இருப்பான். அதுக்கு மாற்று திட்டம் நம்மகிட்ட என்ன இருக்குது? இது பெரியாரே எல்லாம் செய்யணும் இல்ல. மதத்திலே வந்து எல்லாரும் வந்து RSS போக போறது இல்ல. ஆனா மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கையை பார்ப்பனிய வைதிக நிறுவனமயமாக்கப்பட்ட மதத்துக்கு எதிராக வேறு வடிவத்தில் எப்படி மாத்துறது? பண்பாட்டு ரீதியா நம்ம அதை வந்து சிந்திக்கணும். ஏன்னா பண்பாட்டு RSS பண்பாட்டு இயக்கம் என்று சொல்லி கலாச்சார அடிப்படையிலே மக்களை ஒன்று திரட்டு வரும் என்று சொல்லித்தான் எல்லா வேலையும் வந்து செய்யறான். நம்ம அதுல எல்லாம் கோயில் மற்ற விஷயம் எல்லாத்திலையும் வந்து ஒதுங்கிடுறோம். நம்ம செய்யணும்னு நான் சொல்லல, நேரடியாக பெரியார் இயக்க தோழர்கள் செய்யணும், கம்யூனிஸ்ட் இயக்க தோழர்கள் செய்யணும் சொல்லல. ஆனால் ஆன்மீகத்தில் இருக்கணும் பிடிச்சி நீ அதுக்கு எதிராக குலதெய்வ வழிபாட்டை எல்லாம் ஒரு ஜனநாயகப்படுத்தி அதுல இருந்து நீ ஒரு மாற்றம் ஒண்ணு உருவாக்கு. எதுக்கு திருப்பதிக்கு போற? எதுக்கு அங்க ஐயப்பன் கோயிலுக்கு போற? வேற ஒண்ணு, இங்க உன் குலசாமி உன் சமூகத்திலிருந்து உன் சொந்தத்திலிருந்து வந்த ஒரு ஆள் எல்லாத்தையும் சேர்த்து வந்து வைகை கரையில ஒரு நிகழ்வு, காவிரி கரையில ஒரு நிகழ்வுன்னு ஒரு மாற்றம் ஒண்ணு கொண்டு வரணுமா இல்லையா? தீபாவளிக்கு நம்ம ஏன் வேற கதை சொல்லக்கூடாது? இருக்கு வரலாற்றுல அப்படி, ஒவ்வொன்றுக்கும் அப்படிதான். ஒரு பண்பாட்டு ரீதியான மாற்று, பொருளாதார ரீதியான மாற்று, அரசியல் ரீதியான மாற்று அவன் ஒன்னு உருவாக்கி வச்சிருக்கிறான். அதுக்கு எதிரான மாற்றத்தை நம்ம முன்வைக்கணும். குறிப்பாக இந்தியா கூட்டணி ஏதோ பிஜேபி இந்த இந்துத்துவத்துக்கு எதிராக பேசாமலே அப்படி போயிடலாம்னா அப்படி போகவே முடியாது. உங்களை விடவே மாட்டான். நீங்கள் மதவெறியை முன்வைத்தால் நீங்கள் மதச்சார்பின்மையை தான் முன்வைக்கணும். அதே போல அவன் ஒன்றியத்திலே அதிகாரத்தை கூச்சா நீங்க மாநிலக்கான உரிமையை தான் முன்வைக்க வேண்டும். அப்படி வைக்கலைன்னா தீர்வு கிடையாது. அவன் ஒரு பார்ப்பனிய வைதிக நாடு அப்படின்னா நீங்க ஒரு சோசியலிச நாட்டைத்தான், சமத்துவ நாட்டைத்தான் முன்வைக்க வேண்டும். அப்படிப்பான ஒரு சிந்தனை என்பது தமிழ்நாட்டில் தான் கொடுக்க முடியும். அதை இந்தியா முழுவதும் நாம் எடுத்து செல்ல வேண்டும். எனவே இந்த காந்தி படுகொலை நாளில் நாம் இந்த சொன்ன கருத்துக்களை சுருக்கி தொகுத்து அப்படி பார்த்தோம்னா RSS அதுக்கு நேரடி காரணம் என்பது வரலாற்று பூர்வமான ஆதாரமாக நாம் நிறுவ முடியும். இதுல எங்க பிஜேபி காரன் RSS காரன் விவாதத்துக்கு வந்தால் நம்மால் பேச முடியும்.
அதே போல இந்த RSS எதிர்கொள்வது அப்படின்றத பொறுத்தவரை இன்னும் நாம் விரிவாக சிந்தித்து ஆராய வேண்டிய தேவை இருக்குது. இன்னைக்கு ஆளுநர் பேசுறாரு, நேதாஜி தான் காந்திக்கு எதிராக நேதாஜியை நிறுத்துறாரு. நான் என்ன சொல்றேன், நேதாஜி உங்க ஆளா? நேதாஜி தனது படையணிக்கு காந்தி பேரை வச்சாரு. காந்தி பிரிகேட், நேரு பிரிகேட், ஆசாத் பிரிகேட் வச்சாரு. நேதாஜி அவர் சொன்ன அடிப்படையான கொள்கைன்னா ரஷ்ய புரட்சியிலிருந்து அவர் விஷயங்களை எடுத்துக்கிறார். சோசியலிசம் தான் சொல்றாரு. மதவெறியை அதாவது இந்து மகாசபாவும் சரி முஸ்லீம்களுக்கும் சரி ரெண்டுமே சமதூரத்தில் எதிராக வைக்கப்பட்ட ஒரு கான்செப்ட் அப்படின்னு தான் நேதாஜி சொல்றாரு. அவர் எழுத்துக்கள் எல்லாத்தையும் பாருங்க, பேசின எல்லாத்தையும் பாருங்க. ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு கல்வி, மதச்சார்பின்மை, இதைத்தான் அவர் முன்வைக்கிறாரு. ஆனால் அதையும் தூக்கிட்டு ஒரு கவர்னர் அதை கையில் எடுத்து மைலேஜா மாத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க. நாம் பகத்சிங்கை கூட சரியா அப்படி எடுத்துக்கிறல. நேதாஜியிலிருந்து காந்தியிலிருந்து பலரையும் நாம் கையில் எடுக்க வேண்டி இருக்கிறது. அவர்கள் அம்பேத்கர் வரை வந்துட்டாங்க, பெரியார் மட்டும்தான் தொட முடியல. அவர்களுடைய வேலை முறை, சிந்தனை முறை என்பதெல்லாம் எந்த விளிம்பியங்களுக்கு உட்பட்டதல்ல. அவர்கள் இலக்கை நோக்கி அவர்கள் முன்னேறி கொண்டே இருக்கிறார்கள். நாம் ஆனா பல்வேறு விஷயங்களை தயங்கிக்கிட்டு சரியான முறையில் நமது வேலை திட்டத்தை வைத்துக் கொள்ளாமல் அவர்களிடம் வீழ்ந்து கொண்டே இருக்கிறோம். இதுதான் இந்த காந்தி நினைவு நாளிலே, நாம் காந்தி படுகொலை நாளிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. இது வரலாற்றிலிருந்து நாம் பாடம் கற்றுக்கொள்வோம். தீவிர இந்துத்துவத்திற்கு எதிரான ஒரு சரியான செயல் திட்டத்தை முன்வைப்போம், போராடுவோம். கடுமையாக உழைப்பது மட்டுமல்ல, சரியாக தெளிவாக உழைக்க வேண்டும். வெற்றி பெறுவோம். நன்றி.